ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி குட்டீஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் இந்த எபிசோடில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வர்ஷிப் செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் பாடி இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே என்ற பாடலை பாடி இயேசுப்பாவை ஆராதிக்கலாமா? உமக்காக
ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தான் எங்கள் அரணாக இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் எங்களுக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதான்ற ஏசப்பா நாங்கள் நிறைய வேலையில் ஏங்கி கொண்டு ஏசப்பா எங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குமா, இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் நடக்குமான்னு என்று ஏசப்பா விசுவாசம் இல்லாத சூழ்நிலையும் ஏசப்பா நாங்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நினைக்காத வேலையில் அற்புதமான காரியங்களை செய்து ஏசப்பா எங்கள் நம்பிக்கையின் அரணாக இருப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்களே எங்கள் நம்பிக்கையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையிலையும் அப்பா நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஏசப்பா நீங்கள் தான் எங்களுக்கு அரண், நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை என்று சொல்லுகிறோம் அப்பா. என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சார்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன்.
ஹெவன்லி குட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா? சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய தட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். மிக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானதை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:16-21 வரை. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட கனிகளை கொடுக்கும் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:17-20. கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். ஏசாயா 46:4. Just for the Lord your God wherever you go. ஜோஷுவா 1:9. என்னுடையதான் பொன்னும் என்னுடையதான் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ஆகாய் 2:8. The silver is mine, gold is mine, that declares the Lord Almighty. ஆகாய் 2:8. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். எபிரேயர் 4:6. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. ஆனால் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்கும் நீங்களும் எங்களோட இணைந்து ப்ரேயர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்கு போகலாம். ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸ்டேட் போர்டுக்கும் சீக்கிரமாக எக்ஸாம் ஆரம்பிக்க போது அவங்க வந்து எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதணும். இருக்கிற கொஞ்சம் நாளில் படிக்காமல் இருக்கிறவங்களும் நல்லா படித்து எல்லாருமே பாஸ் ஆகணும். ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பில் ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா நாங்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை ஏசப்பா பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. ஏசப்பா, என்னென்ன பலவீனங்களோடு இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நோய் நீங்கள் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் ஏசப்பா சிபிஎஸ்சியில் ஏசப்பா போர்டு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அந்த எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. யாரும் எந்த பயமும் ஏசப்பா எந்த பதட்டம் இல்லாமல் எழுதுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு நோக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விரும்புகிற மதிப்பெண்ணை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் ஏசப்பா ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்குது ஏசப்பா. நீங்கள் அந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரும் ஏசப்பா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற நாட்கள் ஏசப்பா அதை அவங்க பிரயோஜனப்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. வேறு எந்த விதத்துலையும் அவங்க கவனம் சிதறாதபடிக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஒரு மனது நாவியை நீங்கள் உங்களுக்கு கொடுத்து நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, அவங்க வீடுகளில் எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி ஏசப்பா அவங்க எழுத போகிற எக்ஸாமில் ஏசப்பா அவங்க கவனத்தோடு படித்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் நிறையா பேர் ஏசப்பா படிக்க முடியலைன்னு சோகத்தில் இருக்கலாம் ஏசப்பா. நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் பலப்படுத்தி தேற்றும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்கள் உங்கள் கூட இருந்து ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க. அவங்களுக்கு புரியாதவைகளை நீங்கள் உங்கள் கூட இருந்து ஏசப்பா நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் கூட ஏசப்பா நிறைய பேர் படித்து மறந்து போகுது அப்படின்னு கவலையோடு இருக்கலாம் ஏசப்பா. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஏசப்பா. எந்த விதத்தில் யாரும் சோர்ந்து போயிடாதபடிக்கு ஏசப்பா நீங்கள் அவங்கள பலப்படுத்துங்க ஏசப்பா. அவங்கள ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, எக்ஸாம் ஹாலில் போகும்போது நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தர் கூட இருங்க ஏசப்பா. அவங்க எக்ஸாம்
எக்ஸாம் நல்லபடியாக எழுதி ஏசப்பா நல்ல மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. யாரும் ஏசப்பா தற்கொலை செய்து கொள்ளாதபடி நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால அங்கே கட்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஒரு விடுதலை நல்ல ஞானத்தையும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து ஏசப்பா நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்த போகிறதுக்காக நன்றி. மீ பிரேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரி கேட்கலாமா? ரவி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்களோட மம்மி என்ன வேலை சொன்னாலும் அது எதுவுமே அவன் வந்து செய்யவே மாட்டான், காது கொடுத்து கேட்க கூட மாட்டான். அதனால் அவனோட மம்மிக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, நம்ம பையன் வந்து நம்ம நல்லா படிக்கிறான், நல்ல ஞானமுள்ள பையனாக இருக்கான், நினச்சாலும் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒன்றையுமே கேட்க மாட்டேங்கிறானே, ஏதாவது வேலை செய்ய சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறானே, இவ்வளோ சோம்பேறியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவனோட தெருவில் வந்து அவன் வெளியே விளையாண்டுட்ருக்கான். மரத்து மேலே ஏறிலாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டி போகுது. அந்த ஐஸ்கிரீம் வேன் போனோடனே ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி அந்த வேன் போனதும் இந்த ரவிக்கு வந்து ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கணுன்றனால, ஐயோ நம்ம எப்படியாவது இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து, மம்மி ஐஸ்கிரீம் வருதுமா எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னான். உள்ளே இருக்கிற மம்மி வந்து வீட்டில் வந்து வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவன் வந்து வெளியேருந்து கத்துறது மம்மிக்கு கேட்டாலும் அவங்க கேட்காத மாதிரியே அமைதியாக உள்ளேருந்து வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இவனும் உள்ளே போய், அம்மா எனக்கு எப்படியாவது ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறனால அவங்க மம்மி சரி நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. திருப்பியும் வந்து, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுப்பா, நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி சொல்கிறாங்க. சொன்னதும் ரவி மம்மி வருவாங்கன்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 5 மினிட்ஸ் ஆகுது, 10 மினிட்ஸ் ஆகுது. கடைசியில் பார்த்தா அவங்க மம்மி வரவே இல்லை. ஐஸ்கிரீம் வேணும் என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. போனதும் இவனுக்கு ரொம்ப அழுக வருது. அழுகையோட கோவத்தோடு வீட்டுக்கு வந்து, மம்மி நீங்கள் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு நீங்கள் எனக்கு வாங்கியே தரல, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன்னு சொன்னீங்க, நான் வந்து எவ்வளோ 10 மினிட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணேன், ஐஸ்கிரீம் வண்டியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறான். அப்போ ரவியோட மம்மி சொல்கிறாங்க, பாத்தியா ரவி, உனக்கு நான் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நான் வெளியே வந்து உனக்கு வாங்கி தராதனால உனக்கு எவ்வளோ கோவம் வருது, அழுக வருது, கஷ்டமாகுது. இதே மாதிரி தான் நான் உனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது நீ மம்மி வெயிட் பண்ணுங்கம்மா 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை வந்து காதிலே வாங்காமல் இருப்ப. சில டைம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை நீ வந்து செய்யாமல் இருப்ப. அப்போ மம்மிக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லின உடனே அவன் அப்போ தான் ஃபீல் பண்ணுறான். ஐயோ, நம்ம மம்மிக்கு இத்தனை நாள் ரொம்ப கவலையை கொடுத்துருக்கோம், நம்ம ஹெல்ப் பண்ணாமல் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் மம்மிக்கிட்ட சாரி கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்க நம்மளுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறோன்னு யோசித்து பார்த்தா நிறைய நேரங்களில் நம்ம பேரண்ட்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ ஒபே பண்ணுறதே கிடையாது. சொல்கிற வேலையை 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யாமல் கூட நிறைய பேர் நம்மள இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏசப்பா என்ன விரும்புகிறாங்கன்னா, நம்ம பெற்றோரையும் கனப்படுத்தணும், பெரியவங்களை கனப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க. ஸோ நம்ம நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸ், வேறு உங்களோட சிஸ்டர், பிரதர்ஸ், யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கும்போது உடனே நம்ம செய்யும்போது அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது கூட அவங்களும் நம்மளுக்கு சந்தோஷத்தோட மனப்பூர்வமாக செய்வாங்க. இந்த வாரம் ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Heavenly Kutis. Bye.